போன முறை 2024 பிஜேபியோட சேரக்கூடாது, அதோட கூட்டணியில் என்று விலகி வந்த அதிமுக இம்முறை எதற்காக கூட்டணி வைத்தது? போன முறை சொன்ன குறைகள் களையப்பட்டு விட்டதா? பாரதிய ஜனதா மேல வச்ச குற்றச்சாட்டு இம்முறை தீர்க்கப்பட்டதா? பாரதிய ஜனதா சொன்ன குற்றச்சாட்டு, என் தம்பி அண்ணாமலை அதிமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டினார். அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றம் சாட்டினார், சான்றுகளோடு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவையே ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருந்த போது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். அப்போது பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று சொன்னவர்கள் இப்போது மதவாதத்தை விட்டுவிட்டு வெளியேறி வந்து விட்டதா? எதற்காக கூட்டணி வைத்தீர்கள்? இதுதான் பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம். மக்களின் நலனை விட்டு தங்களின் அற்ப தேர்தல் வெற்றியே முதன்மையானது என்று நிற்கிற, தங்களின் பதவியே மேன்மையானது முதன்மையானது என்று கருதுகிற சந்தர்ப்பவாதம் என்கிறோம். ஊழல் லஞ்சம் எந்த கட்சி இது ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டில் இல்லை? எந்த கட்சி இல்லை? பாரதிய ஜனதா அமலாக்கத்துறை மூலமாக சோதனை செய்த இடி ரைடு விட்ட இடத்தில் எல்லாம் பணம் வாங்கி இருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக அதிகமாக பணம் வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எல்லா முதலாளியிடமும் சொல்லிச்சிருக்கிறது. அதிகமாக காசு வாங்கியது காங்கிரஸ், அதிகமாக காசு வாங்கியது திமுக. எஸ்பிஐங்கிற ஒரு இது சொல்லுது, ஒரு அமைப்பு. இந்திய தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்ட்ரல் பாண்ட் மூலம் ஒரு ரூபாய் கூட வாங்காத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்கிறது. அந்த அறிவிப்பு வலையொலிகள் எல்லாம், வலைத்தளங்கள் எல்லாம், உங்களுடைய பகிரில் எல்லாம் பரவுகிறது, பாருங்க.